எனக்கு இன்றைக்கி எங்கள் வீட்லிங்க சோள பணியாரங்க. 1 கிளாஸ் சோளத்துக்கு 1/2 கிளாஸ் இட்லி அரிசி, 1/4 கிளாஸ் உளுந்து, ரவுண்டு வெந்தயம் போட்டுங்க நல்லா ஊற வச்சுட்டு ஆட்டி எடுத்து மாவு புளிக்க வச்சுருங்க. அப்படியே மாவு இருந்துச்சுன்னா சோள தோசை சுட்டுக்கலாங்க. அப்படி வேண்டாங்கிறவங்க பணியாரமாகவும் ஊற்றிக்கலாங்க. நான் வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டுங்க ரவுண்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கேரட்டுங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கி விட்டு ரவுண்டு உப்பு போட்டு வணக்கிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா அந்த மாவில் கொட்டிங்க நல்லா கிளறி விட்டு பணியாரக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றினோம்னா பணியாரம் புசு புசுன்னு ரெடி ஆயிருங்க. எங்கள் வீட்டு சின்னம்மணிக்குங்க இந்த வெங்காயம் மிளகாய் போட்டதெல்லாம் பிடிக்காதுன்ட்டுங்க வெறும் மாவுலேயே பணியாரத்தை ஊற்றி கொடுத்துட்டுங்க. அப்புறம் வெங்காயம் மிளகாய் வணக்கி கொட்டினதெல்லாம் அப்புறம் நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோமுங்க. இந்த பணியாரத்து கூட தொட்டுக்கிறக்குங்க தேங்காய் சட்னி அரைச்சாலும் நல்லா இருக்குங்க, கார சட்னி அரைச்சாலும் நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தானுங்க அரைச்சேன். பணியாரம் யாராருக்கு பிடிக்குது எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க.